திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்குள் முருகன் மலையை மீட்போம் என்று இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்களும் பாஜகவினரும் கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னாடி எல்லாம் அடிச்சுக்கிறானுங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்பெல்லாம் எதுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஏன் அடிச்சுக்கிறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்கிறாங்களே. கோயிலுக்குள் பக்தர்கள் போல பாஜகவினர் நுழைந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய மத கலவரத்தை தூண்டி அதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய அமைதியை கெடுப்பதற்கு சங்கிகள் மாபெரும் சதி திட்டத்துடன் தயாராகிவிட்டார்கள். தம்பி, இங்க காக்கா கூட்டம் அதிகமா கருப்பு கூட வச்சுட்டு பாருங்கமே, அதான் கேட்டேன். திருப்பரங்குன்றம் செல்ல முயன்ற பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னடா பாக்குற பண்ணி பயல புரியுங்க சார், அவனை முடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது அங்க மேல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில். அங்க ஒரு முஸ்லிமுக்கு என்ன வேலை? ஆண்மலை மேல இருக்கக்கூடிய ஒரு தர்கா, அது இதோட பேரு ஏதோ ஒரு அவுலியான்னு சொல்லி போட்டுருந்துச்சு, பேர் தெரியல. சூப்பரா இருக்குங்க, ரொம்ப அருமையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. இந்த பக்கம் மலைக்கு இந்த பாறை இருக்கு பாருங்க, இங்க விநாயகர், அந்த பக்கம் மலையில முருகன், பாலமுருகன், இங்க தர்கா, நடுவுல ஒரு அருமையான தர்கா. எவ்வளவு பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. ஸோ 2 இன மக்களும் 2 மத மக்களும் 2 பேரும் ஒரு மலை மேல ஏறி ஒன்னா போயிட்டு சாமி கும்பிடுறது, வந்தா கையா கால கழுவிட்டு ஒரு மலைக்கு எல்லாருமே முஸ்லீமும் வராங்க, இந்துக்களும் வராங்க, எல்லாரும் ஏறி ஒன்னா ஒற்றுமையா இருக்காங்க. எத்தனை வருஷமா இருக்கும், சொன்னா கிரிஞ்சா இருக்கும். இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட பக்கத்து ஸ்டேட்ல புரிஞ்சுக்கவே முடியாது. உண்மைதான். டேய், நீங்க என்னடா இதுவும் பண்றீங்க அதுவும் பண்றீங்க, பிரிச்சு வேலை பார்க்கணும் முடிய மாட்டேங்குது. வாங்க போ, பிரிக்கவும் முடியாது, புரியவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. அது என்ன சொல்றாங்க, ஊர்ல பல்வேறு விதமான இது பற்றிய கருத்துக்கள் இருக்கு. இவர் அந்த கோவிலை இடிக்க போனார். ஏன் அப்படி புழுதுனி பள்ளி பிறந்தவன ராஜாவா அவ பொய்யா சொல்லிட்டு தெரியுதா? அதனால நான் என்ன சொல்றேன், ஹிந்துக்கள் மேல போறதுக்கு நியாயம் இருக்கு என்றால் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகணும், ஆண்டவனை தரிசிக்க போகணும். முஸ்லிமுக்கு என்ன வேலை இருக்கு, இவர் எதுக்கு போனார்? அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா, அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. உண்மையாவே சாமியை நினைச்சு மதத்தை வழிபடுறவங்க அந்த பிரச்சனையே கிடையாது. இவன் போராட்டம் பண்றது அது சும்மா முட்டாத்தனம். நான் கிட்டத்தட்ட 70-75 வருஷமா இருக்கேன். இந்த ஊர்ல தான் பிறந்தேன், இந்த ஊர்ல தான் வளர்ந்தேன், இந்த ஊர்லயே வாக்கப்பட்டிருக்கேன். இதை வச்சு ஒரு அரசியல் செய்து நினைக்கிறான் தெரியுமா, அவனுக்கு மட்டும் தான் இது பெரும் பிரச்சனை பாக்குறாங்க. எப்படின்னா ஒரு மத கலவரத்தை தமிழ்நாட்டை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சங்கிகளால அவங்களுக்கு ஆபத்து கிடையாது. நம்மளை மதவெறி தூண்டி விட்டு நம்மளோட குழந்தைகள் குட்டிகளை சாகடிச்சு போடுவாங்க. தயவு செய்து இந்த மாதிரி சங்கிங்க எவனா ஊருக்குள்ள வந்தாங்களா செருப்பு கேட்டு வெளுத்து விடுங்க. நம்ம இங்கிட்ட போவோம், கிட்டே போயிருவா. ஏன்னா நீங்க என்ன திடீர்னு உள்ள இந்துக்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் பிரிவு உருவாக்குறீங்க. இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மலைக்குள்ள சம்பந்த சார்ந்தவனானே எங்களுக்கு முக்கியமான பங்களிப்பு எங்களுக்கு தான் இருக்குது. இப்ப நாங்க எல்லாம் அண்ணன் தம்பி தானே பயணம் இருக்கிறோம். டேய், நாங்க யார் தெரியுமா? நாங்க 2 பேரும் அடிச்சுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ யாரா? முஸ்லிமுக்கு என்ன வேலை இருக்கு? அதுல இருந்து என்ன தெரியுது, ஆக்கிரமிக்க சென்றவர். இத்தனை வருஷமா அந்த மலையில என்ன பண்ணிருந்தாங்க? இஸ்லாமர் போலையா போனாங்களா? போலையா போனாங்களா? அப்புறம் கடை வெட்டக்கூடாதுன்னு வேற சொல்றாங்க. இத்தனை வருஷமா கடை வெட்டலையா? வெட்டி இருக்காங்க. இப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனை? வாயை திறந்து சொல்ற தண்டச்சோறு. இவர்கள் போக்கிரிகள். உன்னையே நீயே கேக்குற. இந்துக்களை கொடுமைப்படுத்துகின்ற அரசாங்கம் இந்த ஸ்டாலினோட தீய அரசு. தொடர்ந்து திமுக இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு வராங்க. சொல்லிட்டு போயிடுவாரு, சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. இந்துக்கள் அவர் மட்டும் இந்துக்கள் கிடையாது, நானும் இந்து தான். இங்க முருகன் தம்பி ரஹீம், கணேசன் மச்சான் அப்துல் அப்படி ஒற்றுமையா வந்துட்டு இருக்கோம். அதை உடக்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அறிந்ததோட நாய்க்கு நீங்க இந்து பத்தி தப்பா பேச எனக்கு தான் கோவம் வரும். நாம நல்லா தானே இருக்கிறோம். நீ எதுக்கு இங்க ஒரு ஆள் பிரச்சனை பேசிட்டு போயிடுவேன். அப்ப நம்ம வெட்டி சாவணுமா? ஐயா, நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண் ஐயா, வீர விளைஞ்ச மண்ணு. அந்த செயற்படுங்க. நீ மிதிக்கிறேன். இஸ்லாமியர்கள் தர்காவுக்கு போய் வழிபட்டுட்டு வருவாங்க, இந்து பெருமக்கள் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வருவாங்க. எல்லாரும் அண்ணன் தம்பியா சந்தோஷமா மகிழ்ச்சியாகத்தான் இத்தனை நாளா இருந்துகிட்டு இருக்காங்க. அது எப்படி அங்க இருக்கலாம், இஸ்லாமியர்கள் அங்க எப்படி போகலாம்னு சொல்லி ஒரு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி
ஒரு பெரும் மத கலவரத்திற்கு தமிழ்நாட்டில் திட்டமிட தொடங்கி விட்டார்கள் சங்கிகள். தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஓட்டு போடலனாலும் பரவாயில்ல, பாஜக இருக்கிறதையே ஜனங்க மறந்துட்டாங்க. இப்போ எப்படி ஞாபகப்படுத்துறேன்னு பாக்குறியா? விரும்புறோம் ஒரு மூத்தத்தை வாங்கி கொடுறா. இந்து கோவில்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி பாஜக பாஜக பாஜக. ஏன்னா நீங்க அத்தனை பேரும் தமிழ் விரோதிகள். போடா பிச்சைக்கார நாயே. ஏன்னா தமிழ் சனிய காட்டுமராண்டி மொழின்னு சொன்ன ஈவேராக்கு செலவைக்கிற கூட்டம் தமிழ் பற்றாளர்களா இருக்க முடியுமா? நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், பெரிய லாடு மாதிரி பேசுகிறேன். ஆகவே இந்த தமிழ் விரோத ஹிந்து விரோத தீய சக்திகள் நாளைக்கு இந்துக்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும். ரவுடி பயில இருக்கல கம்பையும் கத்தியும் வச்சுட்டு கலாட்டா பண்ணுவீங்க. அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் வெடிகுண்டு கலாச்சாரத்தை டெவலப் பண்றீங்களா? கோவிலுக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, வீட்டுக்கு வந்தோமா இல்லாம எப்படிடா மத கலவரத்தை பண்ணலாம், அந்த மத கலவரம் பண்ணி எப்படிடா இந்துக்கள் ஓட்டுகள் வாங்கலாம், அந்த ஓட்டை வாங்கி எப்படா ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி காரணம் பண்ற பாடு இருக்கு. இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்துறியே, ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க அவனை பண்றானுங்க. அதுதான் மோடி பண்ணாரு. அதனாலதான் மோடியும் இப்ப ஆச்சரிக்கிறாரு. அதே மாதிரி எப்படின்னா தமிழ்நாட்டை ஒரு மத கலவரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹெச் ராஜா, அண்ணாமலை, அர்ஜுன் சம்பத் இவங்களாம் அப்படியே துடியா துடிக்கிறாங்க. என் உடம்பு துடிக்குதுயா, இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா. ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம், சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா. அதனால இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். இவங்களாம் தப்பு பண்ணவங்களா? இவங்களாம் கஞ்சா வித்தவங்களா? இவங்கெல்லாம் பெண்கள் மீது கை வச்சவங்களா? இவங்கெல்லாம் முருகபெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்தில் அந்த பகுதியில் கோர்ட் அனுமதி கொடுத்த பிறகு அங்கே சேர்றவங்க. எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க? அவங்களாம் நான் தப்பானவங்களா? ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சார், போராட்டம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கலாம், காவாலித்தனம் செய்யறதுக்கு கலவரம் பண்றதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது. என்ன சார், எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களாம் சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்த உடனே சுட்டு கொன்றுக்கணும். பாஜக அரசியலில் கால் ஊன்றுவதற்காக அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப கேவலமான அயோக்கியத்தனமான ஆபத்தான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத கலவரம் செய்வது. இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும் கொள்கை. பிஜேபி எல்லா இடத்திலும் மத கலவரத்தின் மூலமாகத்தான் தங்களுடைய அரசியலை தொடங்கி இருக்கிறார்கள், அரசியலை தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி எல்லா மாநிலங்கள்லயும் எடுபடுது, தமிழ்நாட்டில் எடுபட மாட்டேங்குது. இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியும். நான் என்ன கேக்குறேன், அதுல அந்த தர்காவை தூக்கணும், அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தணும் சொல்றதுக்குள்ள நீ யார்? வெட்டி பரதேசி. முருகர் மலை ரொம்ப புனிதமானது, தர்கால போய் பலியிடுறாங்க, அதெல்லாம் மனதை புண்படுத்தும்படியா இருக்குன்னு ஹெச் ராஜா. அப்படி மனசை புண்பட்டுதா போய் சாவ சொல்லுங்க. அவரை சாவு சாவும்ல செத்த பேர நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு நீ சாவும்ல செத்த பேர. ஹெச் ராஜா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பூமிக்கு பாரம், இந்தியாவுக்கு பாரம். நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். எங்க இந்து மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை இவங்க ஏன் எதற்கு போராடல? ஒரு கோடி கொடுத்தாலும் அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். எங்க டங்ஸ்டன் அங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் தானே எதிர்த்தாங்க. மோடி அரசு கொண்டு வந்த டங்ஸ்டன் திட்டத்தை எதிர்த்தவர்கள் இந்துக்கள். நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு இந்துக்களுக்கு எதிராக இந்துக்களுடைய மனசு புண்படும்படி மோடி அரசு டங்ஸ்டன் திட்டத்தை கொண்டு வந்தது? அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. தமிழ்நாட்டின் முருகன் கோவிலின் மீது இவ்வளவு அக்கறை இருப்பதாக நாடகம் ஆடக்கூடிய இந்த ஹிந்து அமைப்புகளை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த பட்ஜெட் அறிவிச்சாங்களா, பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தையாவது சொன்னாரா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்? தமிழ்நாட்டுக்கு நிதியே தரலையே, இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து பாதிக்கப்பட மாட்டானா? இத பத்தி நீங்க எப்ப பேச போறீங்க? ஊமையா, மௌன விரதமா? அது நீ போராட்டம் ஏதோ மக்களுக்காக வந்திருக்கேன்னா பரவாயில்ல, நீ கலவரம் பண்றதுக்கு வரல, அப்புறம் எப்படி உன்னை அனுமதிக்க முடியும்? அடிச்சுதான் அனுப்ப முடியும். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது, விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பமே. செருப்பு பிஞ்சு போயிரும். ஒரு உள்ளாட்சியில கூட பிரதிநிதி ஆக முடியாத ஒருத்தர் இருக்காருல்ல, இவர்தான். இவருக்கு இதான் வேலை. நீதிமன்றங்கள்ல தேவையான போது தலைக்கு மேல இருக்கிற கையை காட்டி இதுக்கு சமானுவாரு. தேவை இருக்கின்ற போது நீதிமன்ற தீர்ப்பா ஆகா ஓகோன்னு பேசுவாரு. மதுரை ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இரட்டை நாக்கை படைத்தவர். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். அவருடைய கேள்விகள் எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் அவ்வளவு செவிசாய்க்க வேண்டாம். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா?
இனத்தால் மொழியால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? அவர் ஒரு மனிதனே அல்ல, எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா. ஆகவே அவருடைய கூற்றுக்களை எடுத்து இது போன்று விஷம பிரச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று பத்திரிகை நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல, அவ்வளவு பெரிய அகாடா நீ. அப்பனே முருகா, இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்பனே பெரிய கட்டபொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம்? ஆத்தாவா? ஆமா, மாரியாத்தாவா? இங்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இந்த 8 தெருவுல தமிழ் ஆன்கிளேவ்னே பேர் பாலம்ல எல்லாரும் சோழங்கையாக்கு முதல் பட்டன்ல பிஜேபிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே வக்கலையா, இதுல டெல்லியில போய் பிரச்சாரம் பண்றானுங்களா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.